முதலாவதாக சென்னை பட்டினம், இரண்டாவது பக்தி. இந்த சென்னை பட்டினம் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது இந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயில். மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயில். வடக்கு பகுதியில் அமைந்துள்ள கோயில் திருவொற்றியூரில் தியாகராஜர் ஈஸ்வரர் கோயில். தெற்கு பகுதியில் திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயில். கபாலீஸ்வரர் கோயில் தலைபாகத்தையும் மற்ற உடலை காரணி என்று சொல்லப்படுகிறது மேற்கு பாகத்திலையும், மனது இதயம் என்று சொல்லுகின்ற வடக்கு பாகத்தில் தியாகராஜர் ஈஸ்வரர், மொத்தத்துக்கும் இந்த மருந்து ஈஸ்வரர் கோயில். இப்படி 4 சிவ கோயில்களை எல்லையாக கொண்டது தான் நம்ம மதராஸ் பட்டினம். அந்த மதராஸ் பட்டத்தில் நம்ம இப்போது கபாலி என்ற அந்த ஏரியாவில் இருந்து இந்த புத்தாண்டுகளை பற்றி உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக பக்தி. அங்கே இருக்கிறவர் பகவான். அவர் மீது நம்ம பக்தி வச்சா நம்ம பக்தால். இந்த பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது, ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு நான் அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 50 வருடத்துக்கு முன்பாக திரைப்படத்துறையிலே ரொம்பவும் பாப்புலரானவர் சாண்டோ சின்னப்பதேவர். அவர் கோயம்புத்தூரில் ஒரு விஷயமாக போயிட்டு ஒரு ஹோட்டலில் தங்கி காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஹோட்டலுடைய கேஷ் பாக்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஸ்லிப்பு ஒன்று அவருக்கு பணத்தோடு சேர்ந்து வந்துடுது. அதில் ஏதோ எழுதியிருந்தது. கூட இருந்தவரை அது என்னான்னு படிக்க சொல்கிறார். இல்லை சார், அது பேனா புதுசாக ஆகும்போது கிறுக்கு வாங்கலை, அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறார். அவர் சொல்கிறாரு, இல்லை சார், அது ஏதோ டிசைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு. கேஷியர்கிட்ட கொடுத்து இது என்னான்னு கேட்குறாரு. அவர் ஓம் சுப்பிரமணிய நம அப்படின்னு மலையாளத்தில் எழுதியிருக்கு சார், அது எங்கள் கேஷ் கவுண்டர்லேருந்து கை தவறி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. இந்த விஷயத்தை அவர் ரிட்டர்ன் ஜேர்னியில் வேலூருக்கு பக்கத்தில் காங்கேய நல்லூரிலே உள்ள அருள்மிகு திருமுக கிருபானந்த வாரியார் சுவாமிகளிடம் அவர் சொல்கிறார். முதல்ல ஒருத்தன் சொன்னான் அதில் ஒன்றும் இல்லைன்னா, இன்னொருத்தன் அது கிறுக்கல் அப்படின்னு சொன்னான், இன்னொருத்தன் டிசைன் சொன்னான், இன்னொருத்தன் ஓம் சுப்பிரமணிய நம அப்படின்னு மலையாளத்தில் எழுதியிருக்குதுன்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே அருள்மிகு திருமுருக கிருபானந்த வாரியார் சொன்னார், அந்த மொழி தெரியாதவனுக்கு அது கிறுக்கல், அங்கே எதுவுமே இல்லை. அந்த மொழி தெரிஞ்சவனுக்கு சுப்பிரமணிய நமகா அப்படின்னு இருக்குது. பகவானை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பக்தி என்ற மொழி இருந்தால் பகவான் இல்லுக்கு. பக்தி என்ற மொழி உங்களுக்கு தெரியலன்னா அவன் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவான், கிறுக்குன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு அதற்கு ஒரு விளக்க உரையை கொடுத்துருக்கிறாரு. பின்னிட்டு அதை அவருடைய சினிமாவிலையும் இந்த சினிமாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வசனத்தை மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆக பக்தி என்பது பகவானுக்கு உள்ள ஒரு மொழி. நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் போகிறோம், தமிழில் பேசுகிறோம். திருப்பதியில் போனால் தமிழில் பேசுகிறதா தெலுங்கில் பேசுகிறதா? குருவாயூருக்கு போனால் தமிழில் பேசுகிறதா மலையாளத்தில் பேசுகிறதா? மூகாம்பிகைக்கு போனால் தமிழில் பேசுகிறதா கன்னடம் பேசுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது என்று சொல்லும் பொழுது, பக்தி என்ற மொழியில் நீங்கள் பகவானை ரீச் பண்ணணும். ஏன்னா பக்தி என்பது பகவானினுடைய பாஷை அப்படின்னு சொல்லி திருமுகந்த வாரியார் சொன்னதாக அவருடைய பிரதர்சன் சுயம்பர் சரித்திரத்தில் எழுதியிருக்கார். ஆக நமக்கு பக்தாலாக இருக்கிறோம், பகவான் இருக்கிறோம், இடைப்பட்ட மொழி பக்தி. அதில் நம்ம பேசுகிற மொழி இல்லை, பகவான் பேசுகிற மொழி பக்தி தான். பக்தி இஸ் எ பாஷா. இந்த இளைஞர்களுக்கு புரியவாறு சொல்ல வேண்டும் என்றால்,
பகவானிடம் நாம் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்றால், இப்போ வீட்டில் இன்டர்நெட் வரும், வைஃபை வரும். பாஸ்வேர்டு போட்டால் தான் நம்ம செல்ஃபோன் அந்த இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி பகவானோட நம்ம கனெக்ட் ஆகுனா அந்த பாஸ்வேர்ட் பக்தி. அந்த பக்தின்ற பாஸ்வேர்ட் போட்டால் நம்ம பகவானோட சேரலாம், ஆன்மீகத்திலே வழிபடலாம். ஆக இந்த ஒரு நிகழ்ச்சியில் பகவானை அழைப்பதற்கு பக்தி மார்க்கம் தான் சரி.